கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். தங்களுக்கு நான் செய்ய வேண்டிய பணிவிடை யாது என்று தயரதன் கேட்டவுடன் விஸ்வாமித்திரர் பேசுகின்றார். மன்னனே, நான் சித்தாசிரமத்திலே உள்ள நந்தவனத்தில் ஒரு வேள்வியை செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். விஸ்வாமித்திரர் வசிக்கக்கூடிய இடம் இமயமலை. அவர் அங்கே இருந்து வந்து சித்தாசிரமத்திலே இருக்கக்கூடிய தருவனம் என்று சொல்லக்கூடிய நந்தவனத்திலே வேள்வியை நடத்த உள்ளார். தரு என்றால் மரம் என்று பொருள், மரங்கள் அடர்ந்த வனம் என்று பொருள் எடுத்துக்கொள்வோம். அல்லது வினைத்தொகையாக எடுத்து அந்த வனத்திலே வந்து வேள்வியை நடத்தினால் கேட்டவர்க்கு கேட்டதையெல்லாம் தந்த வனம், தருகின்ற வனம், தரும் வனம் என்றும் பொருள் கொள்ளலாம். அங்கே வந்து நான் வேள்வி செய்ய போகிறேன், என்னோடு முனிவர்கள் வரப்போகிறார்கள், அனைவரும் வேள்வியை நடத்தப் போகிறோம். ஒரு மனிதன் தவம் மேற்கொள்வதைப் போல ஏதேனும் ஒரு இலக்கினை நோக்கி பயணித்தால் அந்த பயணத்துக்கு இடையூறாக, அவன் லட்சியத்தை அடைவதற்கு தடையாக இரண்டு முக்கிய தீய குணங்கள் வந்து அவனை அழிக்க முற்படும். என்ன அந்த இரண்டு தீய குணங்கள்? முக்கியமாக காமமும் வெகுளியும். அளவு கடந்த காமமும் அளவு கடந்த கோபமும் ஒருவனுடைய ஆற்றலை அழிக்கும், அவனுடைய லட்சியத்துக்கு தடையூறாக நிற்கும். அப்படி ஒரு மனிதனினுடைய இலக்கை அடைவதற்கு தடையாக எப்படி இந்த இரண்டு தீய குணங்கள் உள்ளனவோ, அதைப்போல நாங்கள் வேள்வியை நடத்த முற்படுகின்ற பொழுது அதை அழிப்பதற்கு சில அரக்கர்கள் வருகிறார்கள். அந்த அரக்கர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை அழித்து ஒழித்து எங்களுடைய வேள்வியை செம்மையாக நடத்தி முடிக்க வேண்டுமெனில் அதற்கு ஒரு தகுந்த காவலன் வேண்டுமல்லவா? எங்கள் வேள்வி நன்முறையில் முடிவதற்கு தேவைப்படக்கூடிய காவலன் இங்கே இருக்கிறான். அதனால் உன்னுடைய 4 பிள்ளைகளில் கரிய நிறமுடைய செம்மல் ஒருவனை எனக்கு தந்தனுப்புவாயாக என்று விஸ்வாமித்திரர் கேட்டார். இதை கேட்டவுடன் மன்னன் கொடுங்கூற்றுவனாகிய யமன் வந்து முன்னால் நின்று உயிரை எடுப்பதை போன்ற மன உளைச்சலுக்கு ஆளானார். அன்புக்குரியவர்களே, தொடக்கத்திலே இருந்து நாம் பார்த்தோம். தயரதனுக்கு 4 பிள்ளைகள். அதிலே ராமனும் பரதனும் கருமை நிறமுடையவர்கள், லக்குவனும் சத்ருக்கனும் செம்மை நிறமுடையவர்கள் என்று. வால்மீகி ராமாயணத்திலே மிக தெளிவாக வெளிப்படையாக விஸ்வாமித்திரர் தயரதனிடம் உன்னுடைய மூத்த மகனாகிய ராமனை என்னோடு அனுப்பு, வேள்வியை காப்பதற்காக அனுப்பு, அவன் இத்தகைய பராக்கிரமங்களை எல்லாம் உடையவன், அவனை என்னோடு அனுப்புவதால் இத்தகைய நன்மைகள் எல்லாம் அவனுக்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி நேரடியாக அழைத்தார். கம்பர் அந்த பணியை செய்யவில்லை. கம்பர் மாற்றுகின்றார். ராமனை அனுப்பு என்று தயரதனிடம் விஸ்வாமித்திரர் கேட்டார் என்று எழுதவில்லை. அவர் எழுதுகின்றார், நின்னுடைய புதல்வர்கள் நால்வரில் கரிய நிறமுடைய செம்மல் ஒருவனை என்னோடு அனுப்பு என்றுதான் கேட்டதாக எழுதியிருக்கிறார். 2 பிள்ளைகள் கரிய நிறம்தானே, ராமனும் பரதனும். அவர் அப்படி கேட்டவுடன் தயரதன் மகிழ்ச்சியாக பரதனை கூட அனுப்பி இருக்கலாம் அல்லவா? ஏன் அனுப்பவில்லை? அவர் கேட்டவுடன் தயரதனுக்கு அந்த சொல் வந்து விழுந்ததும் எப்படி இருக்கிறதாம், தன் முன்னால் யமன் வந்து நின்று தன்னுடைய உயிரை எடுக்க முற்படுவதைப் போல இருக்கிறதா? ஏன் அப்படி இருந்தது?
கரிய நிறமுடைய பிள்ளைகளில் ஒருவன் என்று சொன்னவுடன் ஏன் ராமன் மட்டும் நினைவுக்கு வந்தான்? பரதன் ஏன் நினைவுக்கு வரவில்லை? அதுதான் தயரதன் செய்த தவறு. தொடக்கத்திலே பார்த்தோம், 4 பிள்ளைகளில் ராமன் ஒருவனின் மீது மட்டுமே அளவற்ற அன்பு கொண்டிருந்தான். தனக்கு பிறந்த பிள்ளை ஒன்றே ஒன்றுதான் என்ற எண்ணத்தை கொண்டு அவன் விளங்கினானா என மற்றவர்கள் ஐயுறக்கூடிய அளவுக்கு ராமனை தவிர வேறு எதுவும் அவனுக்கு உயிராக இல்லை. ராமன் தானே இவனுக்கு உயிர். பொதுவாக கூற்றுவன் யமன் எவரிடத்தும் வந்து நின்று யாசித்தோ கோரிக்கை விடுத்தோ உன்னுடைய உயிரை நான் எடுத்துக்கொள்ளவா என்று அனுமதி கேட்டோ இருப்பதில்லை. உதவியாக உன்னுடைய உயிரை கொடு என்றும் கேட்டதில்லை. வருவான், எடுப்பான், செல்வான். ஆனால் இங்கே என்ன கம்பர் கூறுகின்றால், உயிர் இறக்கும் கூற்றுவன் என்று கூறுகின்றார். வந்து தயரதனினுடைய உயிரை யாசகமாக கேட்டு பிச்சையைப் போல உதவியை செய்வதைப் போல கேட்டு பெறக்கூடிய யமனைப் போல அந்த முனிவர் விளங்கினார் என்று கம்பர் பேசுகின்றார். தருவனத்துள் யான் இயற்றும் தகை வேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுளி என நிருதர் இடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உளையச் சொன்னான். இந்த உரையை கேட்ட தயரதனின் மனநிலை எப்படி இருந்தது? நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.